உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில். www.newsbar.lk. கொழும்பிலுள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்ற 16 வயதான பாடசாலை மாணவி அம்சி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து முழுமையான விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி பாடசாலை முன்பாகவும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டாம், நீதி கிடைக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்ட ஸ்லோக அட்டைகளை கைகளில் ஏந்தியவாறு மக்கள் இந்த போராட்டத்தில் குரல் எழுப்பியிருந்தனர். பாலியல் துஷ்பிரயோகத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மற்றும் தனியார் கல்வி நிலைய பணிப்பாளர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை மக்கள் முன்வைத்தனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உள்ள தொடர்மாடி ஒன்றிலிருந்து கடந்த ஏப்ரல் 29 குறித்த மாணவி தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இது தொடர்பாக தற்போது விசாரணைகள் எந்த நிலையில் இருக்கின்றது என்று கடந்த வாரம் அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் இது தொடர்பாக வெளியிட்ட கருத்து. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த விசாரணைகளை பற்றி நான் இந்த நேரத்தில் பேச விரும்பவில்லை. அந்த விசாரணைகளுக்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கூறியது நீதியை தெரிந்து கொள்வதற்கு, அது நியாயம் கிடைக்க பெறுவதற்காக முழுமையான கடமையை நாங்கள் அந்த பாதுகாப்பு தரப்பினரிடம் போலீசாரிடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். முழுமையான விசாரணைகளை துரிதமாக நடத்தி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்கும் அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றோம். போலீசாருக்கும் அந்த உரிய விசாரணைகள் நடத்தும் அனைத்து குழுக்களுக்கும் நாங்கள் சுதந்திரத்தையும் முழு பொறுப்பை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதனை அடுத்து இந்த சம்பவத்தை அடுத்து நாங்கள் கண்டுகொண்ட ஒரு முக்கியமான விடயம்தான் பாடசாலைகளுக்கும் பாதுகாப்பு தரப்புகளுக்கும் போலீசாருக்கும் கல்வி அமைச்சு, அதுபோலவே எங்களுடைய சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் போன்ற இந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒற்றுமொட்டமாக நாங்கள் செயற்படுகின்ற முழுமையான தன்மையொன்று இருக்காதபடியால் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. சில நேரங்கள் அதில் அந்தந்த இருக்கின்ற பொறிமுறைகளில் இடைவிரிசல் இருக்கின்றதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவ்வாறான விரிசலிலிருந்து குற்றவாளிகள் தப்பித்து செல்கின்ற சம்பவங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குழந்தைகள் அந்த சிறுவர்கள் பாதிப்புக்கு முகம் கொடுக்கின்றது. அவர்களுக்கான உளநல ஆலோசனை வழங்கப்பெறாமல், பாடசாலையில் பாதுகாப்பு இல்லாதது, குடும்ப சூழலில் பாதுகாப்பு இல்லாத தன்மை அனைத்தையும் நாங்கள் விசாரித்து பார்த்து உடனடியாக அனைத்து அமைச்சுக்களும், அதாவது 5 அமைச்சுக்கள், கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, அடுத்தது தான் எங்களுடைய சிறுவர் மகளிர் விவகார அமைச்சு, எங்களுடைய ஊடக அமைச்சு, இது அனைத்துமே ஒன்றாக செயற்பட்டு எங்களுக்கு இந்த சரியான பொறிமுறை ஒன்றிணைந்து செயற்படுகின்ற பொறிமுறை ஒன்றை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அதனூடாக இலங்கையில் எந்த ஒரு இடத்தில் இவ்வாறான பாதிப்புக்கு உள்ளாகப்படுகின்ற ஒரு மாணவியர் சிறுவரை நாங்கள் கண்டு கொண்டாலும் அவர்களுக்கு துரிதமான தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளை வழங்குவதற்கும் சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்குமாக நாங்கள் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகத்தான் இந்த பொறிமுறையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். விசாரணை பொறிமுறை என்றதை கூறுவதை விடவும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையிலும் அதே போல விசாரணைகளை துரிதப்படுத்தும் வகையிலும் தான் இந்த பொறிமுறை இயங்கி வருகின்றது என்றதை கூற விரும்புகின்றேன். நாங்கள் எவரையுமே நாங்கள் பாதுகாப்பதற்கோ எந்த ஒரு குற்றவாளிகளை நிரபராதி என்று கூறுவதற்கோ நாங்கள் ஒருபோதும் நாங்கள் முன்வரமாட்டோம். எவரால், அதாவது சட்டத்தின் மூலம் எவர் குற்றவாளி ஆகின்றாரோ எங்கள் கட்சியும் அந்த குற்றவாளிகளை அந்த உரிய தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். தற்சமயம் எவராவது இவர்கள் எவரும் பாடசாலை அதிபராகவோ அல்லது ஆசிரியராகவோ இந்த தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளராகவோ எவராலும் இவர்கள் ஒட்டுமொத்தமாகவும் இவர்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் எங்கள் கட்சி சார்ந்த வகையிலும் அவர்களுக்கான ஒழுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றதை நான் உறுதியாக கூறுகின்றேன்.